ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. டேய் சக்தி, நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே அவளை நான் கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி ஆக்குறனா இல்லையான்னு. சரி சரி, இல்லாத பொண்டாட்டிய தேடுறது அங்க இருக்கட்டும். முதல்ல என் பொண்டாட்டி எனக்கு காணோம் தேடிக்கிட்டு இருப்பா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டேய் என்ன, பொண்டாட்டி வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஃப்ரெண்ட கழட்டி விட்டு போறேங்கிற? டேய் டேய், நானாவது பரவாயில்ல, பொண்டாட்டிக்காக உன்னை கழட்டி விடுறேன். ஆனா நீ பார்த்த ஃபிகருக்காகவே என்னை கழட்டி விட்ட ஆளு நீ பேசாத. சரி அதை விடு, கொஞ்ச நேரம் இரு சக்தி, அப்புறமா போலாம். இப்ப சீக்கிரமா போய் என்ன பண்ண போற? இல்ல சீக்கிரமா போயிட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே பாதியில வந்தவன் நீ, இதுல செகண்ட் நைட்டுக்கு போய் என்னடா சாதிக்க போற? டேய், என்ன என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? நேத்து நைட்டு வேணா ஒன்னும் நடக்காம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு காலையில நடந்துச்சு. என்னடா சொல்ற? என்ன நடந்துச்சு? அவகிட்ட போய் பேசுறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னல. ஆனா பேசுறது மட்டும் இல்லடா, நான் அவளை கட்டியே பிடிச்சேன் தெரியுமா? எப்படி? இவனுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் இல்லையே. டேய் எப்படிடா சக்தி, எப்படி தைரியமா கட்டி பிடிச்ச? டேய், அவ என் பொண்டாடிடா, எனக்கு என்ன பயம்? நம்மள லைசன்ஸ் இல்லனாலே லாங் டிரைவ் போறவங்க, லைசன்ஸ் வச்சுக்கிட்டு நான் எதுக்குடா பயப்படணும்? டேய் இருந்தாலும் எப்படிடா? டேய், அது நேத்து காலையில ஏண்டா இதுக்கு பேரு தான் கட்டி பிடிக்கிறதா? பின்ன அது கட்டி பிடிக்கிறது இல்லாம பின்ன வேற என்ன? டேய் அதுவாட கட்டி பிடிக்கிறது? சொல்ல போனா அத கூட நீ கட்டி பிடிக்கல, பூனைக்கு பயந்து அவதான் வந்து ஒன்ன கட்டி பிடிச்சிருக்கா. சரி, யாரு கட்டி பிடிச்சா என்ன? ஆக மொத்தம் கட்டி பிடிச்சோம்ல. டேய் டேய் டேய், இதெல்லாம் கட்டி பிடிக்கிற லிஸ்ட்லயே வராதுடா. கட்டி பிடிக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒரு ஃபீலோட ரெண்டு பேருக்கு இடையில காத்து கூட போக முடியாத அளவுக்கு சும்மா இறுக்கி. டேய் டேய் டேய், போதுண்டா, ரொம்ப இருக்கிறாத. ஆல்ரெடி நான் கல்யாணம் ஆகி ஒன்னும் நடக்கலன்னு வெறுப்புல இருக்க, நீ வேற வெறுப்பேத்தாதடா. டேய் நடக்கலன்னா நம்ம தாண்டா நடத்தணும். என்ன நடத்துறது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், காலையில நடந்தது எனக்கு போதும். டேய் என்ன, இப்பதான் என்னமோ லைசன்ஸ் இருக்கு லாங் டிரைவே போவேன்னு, இப்ப என்ன யூட்டன் அடிக்கிறதுக்கே இவ்வளவு யோசிக்கிற? டேய் என்னடா பண்ணணுங்கிற? அவன் உன் பொண்டாட்டி தானே, அப்புறம் எதுக்கு பயப்படுற? அன்னைக்கு என்னமோ நான் அவளை கிஸ் பண்ணிருப்பேன்டான்னு சொன்னதுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு கிஸ் தானேன்னு சொன்னேன். ஆனா இப்ப இவன் பொண்டாட்டி தானே, உனக்கு உண்மையாவே தில் இருந்தா போய் அவளை கிஸ் பண்றா பாக்கலாம். இவன் எதுக்கு இப்படி நம்மள ஏத்தி விடுறான்? அவகிட்ட இருந்து செருப்படி வாங்க வைக்காம விடமாட்டான் போல. ஏன்டா நானே அவ வீட்டுக்கு போகாம என் வீட்டுல இருக்கிறதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். இதுல நீ சொல்ற மாதிரி ஏதாவது பண்ண போய் அவளை ஒரே போக வச்சிருவ போல. டேய் ஒன்னும் போக மாட்டாடா, போறவளா இருந்தா எப்பவோ போயிருப்பா. அப்புறம் இப்படி சும்மா 10 மீட்டர் இடைவெளி விட்டு நின்று பாத்துக்கிட்டே இருந்தாலும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணாதான் கதை கொஞ்சம் சூடு பிடிக்கும். டேய், சூடு பிடிக்கும்னு கடைசியில ஒரேடியா அடி பிடிச்சிட போகுதுடா. டேய் அதெல்லாம் ஒன்னும் பிடிக்காது, நீ போய் நான் சொல்ற மாதிரி செய்யி, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னமோ நீ சொல்றத கேட்டு நானும் போய் பண்றேன். அதுக்கு அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. நாளைக்கு நான் இருந்தா பாக்கலாம். டேய் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, சீக்கிரமா டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம் வா. என்ன செருப்படி வாங்க வைக்கிறதுல உனக்கு அவ்வளவு அவசரம்? டேய் அதெல்லாம் ஒன்னும் அடிக்க மாட்டாடா, சீக்கிரமா டீ குடி போலாம். டேய், உன் ஆள் என்னடா இங்க இருக்கா? என்னது ஏன் ஆளா? சரி சரி, உன் ஆள் இல்ல, உன் வீட்டுல உள்ள ஆளு. அவ என்னடா இங்க இருக்கா? யாருக்கு தெரியும், கையல்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பா. ஆனா ஏன் இந்த நேரத்துல வந்திருக்கா? பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். எந்த பிரதர் இது? வீட்டுல ஒரு பொண்ணு தனியா இருக்கு, இவ்வளவு லேட்டா வரீங்க? அத கேட்க இவ யாரா? இதுக்கு முன்னால நீங்க பாதி ராத்திரியில வந்திருக்கலாம், இல்ல காலையில விடியற வரைக்கும் வீட்டுக்கு வராமையே கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களை நம்பி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் எங்கிலும் கொஞ்சம் நேரத்தோட வீட்டுக்கு வாங்க, பாவம் அவன் தனியா இருக்கான்னு தான் நான் வந்தேன். சரிங்க சிஸ்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் நான் சீக்கிரமா வந்துடுறேன். டேய் அவ சொல்றன்னு நீ என்னடா சரிங்க சரிங்கன்னு மண்டைய ஆடிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சொல்றதுக்கு அவ யாரா? டே, அவ யாரா வேணா இருந்துட்டு போட்டுண்டா. இப்ப அவளுக்கு பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு இங்க பட்டி பண்றமா நடக்குது. சீக்கிரமா எல்லாம் சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. சரி, பின்ன கையல் தனியா இருக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுனால நான் சேட்டங்கிட்ட இன்னைக்கு கையலோட இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க இருந்துக்கிறேன். என்னடா இவ மெயின் சுவிட்ச்லயே கை வைக்கிறா? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானடா இருந்தேன். என்கிட்ட வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஏத்தி விட்டு இப்ப இவ வேற எனக்கு இங்க இருக்கேன்றா. அப்புறம் எப்படி அதெல்லாம்?
டேய் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவ எப்படி இங்க இருக்கான்னு நானும் பாக்குறேன். ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்களுக்கே நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க வீட்டுல வந்து இருக்கேன்ற. ஏடா ஞானன்னு வந்து இருக்கேன்னு சொல்லல, கையில் தான் தனியா இருக்க கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு ஒரு திவசம் என் கூட வந்து இருன்னு கேட்டா, அதனாலதான் நான் சேட்டங்கிட்ட சொல்லிட்டு இங்க வந்தேன். ஏய் சரி, அதான் இப்போ சக்தி வந்துட்டான்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஆனா நான் தான் இன்னைக்கு ஒரு நாள் ஐஷுவை என் கூட இருக்க சொன்னேன். எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு, அதான் இன்னைக்கு ஒரு நாள் ஐஷு இங்க இருக்கட்டும். டே மச்சான், டேய் நீ ஒன்னும் பயப்படாத, இரு, அவளை நான் கூட்டு போறேன். எப்படியாவது கூட்டு போயிடுறா, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு சாவடிக்கிறீங்கடா. இல்ல கையல், அது வீட்டுல அபி ஐஷுவை காணோன்னு அழுதுகிட்டே இருக்கா, அதான் அவளை நான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த அபி ஞாயிலன்னு அழறாளா? அவளுக்கு நீ இருந்தா போதுமே, ஞாயிலன்னு எப்படி அவ அழுவா? அது இவ்வளவு நாள் நான் மட்டும் இருந்தா போதும், இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் நீ அவ கூட விளையாடி விளையாடி பழக்கிட்ட, அதான் உன்னை காணோன்னு அழுதுகிட்டு இருக்கா. நீ வரலன்னா அவ தூங்க மாட்டா, அதனால வா வீட்டுக்கு போலாம். என்ன சொல்ற? நீ சொன்ன அவ சமாதானம் ஆக மாட்டாளா? நான் எல்லாம் சொல்லி பாத்துட்டேன்டி, அவ சமாதானம் ஆகலன்னு தானே நான் வந்திருக்கேன். அவ ஐஷு ஐஷுன்னு அழுதுகிட்டே இருக்கா, வா வீட்டுக்கு போலாம். ஐயோ என்ன சொல்ற? ஐஷு ஐஷு அதான் குழந்தை அழறான்னு சொல்றாருல்ல, பரவாயில்ல ஐஷு, நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு காலையில வா. ஐயோ கயல் பாவம், நீ இன்னும் ஒரு திவசம் என் கூட இரு, மனசு என்னமோ மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அதான் நான் வந்தேன். அதுக்குள்ள இல்ல ஐஷு பரவாயில்ல, இன்னைக்கு நீ இருந்தா உன் கூட பேசிக்கிட்டே இருந்தா மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி குழந்தை அழறனால தானே, நீ போ ஐஷு, நாளைக்கு காலையில வா, நம்ம பேசிக்கலாம். சரி கயல், நீ ஒன்றும் நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரி ஐஷு, நீ போயிட்டு வா. சரி கயல், என்ன நான் போயிட்டு காலையில வரேன். சரி ஐஷு. அப்பாடா நல்ல வேலை, எங்க அவ இங்கே இருந்துருவாளோன்னு நினைச்சிட்டேன்டா. இன்னைக்கு மட்டும் அவ இங்க இருந்திருந்தா நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி இருக்கும்டா. டேய் பிளான் போட்டு கொடுத்தவனே நான் தான், அதை சொதப்ப விட்டுருவனா? அவளை நான் கூட்டிட்டு போய்க்கிறேன், ஆனா மவனே நீ மட்டும் நாளைக்கு காலையில நான் சொன்னதை பண்ணாம இரு. டேய் காலையில பாருடா, அவ வெக்கப்பட்டுக்கிட்டே வருவா. யாரு வெக்கப்படுறான்னு காலையில பாக்குறேன், இப்ப வரேன். வா வீட்டுக்கு போலாம். நின்ற கூடயா? நின்ற கூட வந்து நான் வர மாட்டேன், எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும், நான் போய்க்கிறேன். சரி போ, மணி 11 இன்னும் கொஞ்ச நேரத்துல பேயெல்லாம் வாக்கிங் வரும், அது கூட அப்படியே ஜாலியா பேசிட்டு போ, எனக்கு என்ன, நான் வரேன். எந்த பேய் வரும்? பேய்னா எனக்கு பயம், இரு நானும் வரேன். அப்ப சீக்கிரமா வா. டே மச்சான், நீ எனக்கு மட்டும் பிளான் போட்டு கொடுத்த மாதிரி தெரியலையே, சைக்கிள் கேப்ல உனக்கும் ஏதோ பிளான் போட்ட போல. ஏச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லன்னு தான் சொல்றான், ஆனா நாளைக்கு காலையில நான் என் பொண்டாட்டியை வெக்கப்பட வைக்கிறனோ இல்லையோ, இவன் அவளை வெக்கப்பட வச்சிருவான் போல. ஒரு நிமிஷம் இறங்கு. எந்தே? இறங்குடி சொல்றேன். எந்தேடா? எதுக்கு இப்படி நடு ரோட்ல கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு இறங்குன்னு சொல்ற? அது ஒரு அவசரமான வேலை, நான் வந்துடுறேன் இரு. ஏடா நீ நடு ரோட்ல உனக்கு என்னடா வேலை? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ எந்த வேலையா இருந்தாலும் பாரு. வீட்டுக்கு போற வரைக்கும் தாங்காதுடி, ரொம்ப அவசரம், இரு வரேன். ஏடா எங்க போற? எனக்கு தனியா பயமா இருக்கு, நானும் வரேன். நீயும் வரியா? மென்டல், நான் எங்க போறேன்னு தெரியாம. ஏடா எங்க போற? குழந்தை எதுன்னு கூட்டிட்டு வந்த? ஆமா அழுதுச்சு, அப்புறம் உட்வாஸ் கிரை போட்டு கொடுத்தாங்க, சரியா போச்சு, வரேன் இரு. இவன் என்ன சொல்லிட்டு போறான் பிரியாந்தன்? ஷோ, இவன் கூட எல்லாம் வந்ததுக்கு என்ன சொல்லணும்? ஹை, மழை பெய்யுது. ராத்திரியில இப்படி மழையில நனைய கூட நல்லதா இருக்கு. சாரி மழை வந்துருச்சா? நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி, வா போலாம். அல்ல குழப்பம் இல்ல, கொஞ்ச நேரம் இருக்கலாமே, எனக்கு மழையில நனைறதுனா பிடிக்கும். எனக்கு மழையில நனைஞ்சா ஜலதோஷம் பிடிக்கும், வா வீட்டுக்கு போலாம். ஏடா ஒரு 10 மினிட் இருந்துட்டு போலாம்டா. 10 நிமிஷமா? அதுவும் இந்த மழையில? இவ வந்தாலும் சரி வரலனாலும் சரி கிளம்பிடுறா. 10 நிமிஷம் இல்ல, காலைல வர கூட நீ மழையில நனைஞ்சிட்டே நில்லு, நான் வீட்டுக்கு போறேன். ஏடா இந்த ராத்திரியில ஒரு பொண்ணு தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்ற? விட்டுட்டு போறேன்னு நான் எங்க சொன்னேன்? நான் கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்றேன், நீ தான் வரமாட்டேங்கிற. ஏடா போலாம்டா. சரி 10 மினிட் வேண்டாம், ஒரு 2 மினிட்டாவது இருந்துட்டு போலாம். ஐயோ மென்டல், சொன்னாலே கேட்க மாட்டா. சரி 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நீ வரலன்னா நான் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பேன். ஐயோ சரி 2 மினிட் மதி, அதுக்கப்புறம் போலாம். சரி ஓகே.
ஏய் செம்மையா குளிருது. உனக்கு குளிர்ல இதுவா உனக்கு பிடிச்சிருக்கு? எடா இந்த குளிர கூட உன்னால தாங்க முடியல. பார்க்க மட்டும் ஸ்டீல் பாடி மாதிரி இருக்க, உள்ளுக்குள்ள எல்லாம் டம்மியா? டம்மியா மொவல? ஹோய், யார பார்த்து டம்மிங்கிற? அடுத்து ரைமிங்கா ஒண்ணு வருது, சொன்னா நல்லா இருக்காது, அதனால அமைதியா இருக்கேன். எடா பின்னடா குளிர் கூட தாங்க முடியலன்னா அப்புறம் என்ன சொல்றது? ஐயோ, குளிர் தாங்க முடியாம இல்ல, என் கஷ்டம் எனக்கு, இவளுக்கு சொன்னாலும் புரியாது. ஏய் போதும், நீ சொன்ன 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, வா போலாம். ஏன் நிக்கடா, எனக்கு உன்கிட்ட வந்து கேட்கணும். ஏய் என்னடி கேட்கணும்? நீ ஒன்னும் கேட்க வேண்டாம், எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம், வா போலாம். இல்ல இல்ல நிக்க ஒரு மினிட், ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன். சரி கேட்டு தொலை. அது நீ அன்னைக்கு யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னியே, அது யாரு? அததான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அது யாரா இருந்தா உனக்கு என்னடி? நீ சொன்ன 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, போலாம் வா. நீ போ, நான் வரல. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும் போல இருக்கு. எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியும், நான் வந்துக்கிறேன், நீ போ. ஏ ஒழுங்கா வந்துரு, பேயெல்லாம் வாக்கிங் வரும். குழப்பம் இல்ல, நீ தான் விட்டுட்டு போற, பேயாவது கூட இருக்கும்ல, நான் அது கூட வந்துக்கிறேன். ஷோ சரி, இப்ப என்ன? இன்னொரு 5 நிமிஷம் இருந்துட்டு போலாம், போதுமா? ஆனா ஒரு கண்டிஷன், அடுத்த 5 நிமிஷத்துக்கு இங்க நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. தோளை தொட்டு தூரல் மொட்டு சின்ன சின்ன ஆசை சொல்லுத. விக்கம் வந்து ஊஞ்சலிட்டதே. தத்தி தை 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 வித்தை செய் 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 முத்தம் வல் 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 மூகிலே. வெள்ளும் கை 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 அன்பை நெய் 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 என்னை மொய் 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 தமிழே. அழகிய துளி அதிசய துளி தொட தொட பரவசமே. என்னை கொஞ்ச கொஞ்ச கொஞ்சவா மழையே. நெஞ்சம் கெஞ்ச 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 தாமழையே. எடா என்ன பண்ற? வீட்டுக்கு போலாம் வா. ஏய் இர்ரி, நான் போலாம் போலான்னு சொன்னப்ப நீ இரு இருன்னு சொன்னல, இப்ப நான் சொல்றேன் இரு. எடா நீ பண்றது ஒன்றும் சரியில்லை, மரியாதைக்கு விடு. என்னடி சரியில்லை? இல்ல என்ன சரியில்லை? இதுக்கு தான் நான் அப்பவே போலான்னு சொன்னேன். அப்ப இரு இருன்னு உசுப்பேத்திட்டு நீ இருன்னு சொன்னப்ப நான் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றத நீ கேளு. எடா வேண்டாம், மரியாதைக்கு கையிடு. இப்ப நீ எடுக்கல, என்னடி பண்ணுவ? அந்த சீனெல்லாம் இங்க நடக்காது. எடா மரியாதைக்கு கையை விடு. விட முடியாதுடி. இப்ப நீ கையை விடல, நான் சத்தம் போட்டுருவேன். போடு, இந்த பாதி ராத்திரியில நீ கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்க. அடிச்சி இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற. உன்னை போய் நான் நல்லவன் நினைச்சேன். நான் நல்லவன்னு உன்ட்ட சொன்னனா? நான் தான் அவ்வளோ தூரம் வேணண்டி போலாம் போலான்னு சொன்னல, கேட்டியா? இப்ப நானே நினைச்சா மட்டும்தான் நம்ம இங்கிருந்து போக முடியும். அது என்னமோ தெரியலடி, உன் கண்ணை பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஏன் என் கனவுல வந்த என் மின்னலை கூட மறந்துடுறேன். இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு நீ என் மின்னலா தான் தெரியுற. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவள் காணவில்லை, கண் விழித்தேன் அவள் காணவில்லை, கண் விழித்தேன் அவள் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணம்மா, என் உள்மன காதலை சொல்லம், கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாய், போதும் போதும் என சென்றாய். காதல் வந்தாலும் போனாலும் நான் என்ன செய்வான்? புத்த மழை இங்கு கொட்டி தீராது, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ. ஐயோ, அடிக்கிற மழையில அவசரப்பட்டுட்டோமா? ஏ சாரி சாரிடி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அழாத ப்ளீஸ். ஐயோ சொல்ல சொல்ல அதிகமா ஆயிடுறாளே. ஏய் இப்ப எதுக்கடி இப்படி ஆயிடுற? நான் உனக்கு என்னடி பண்ண?
ஏய் எவ்வளவு பெரிய காரியம்டி. ஏதோ தெரியாம சின்னதா ஒரு கிஸ் பண்ணிட்டான் அவ்வளவுதானே. ஓ அப்ப இதெல்லாம் உனக்கு சின்ன விஷயமா? எடா தெண்டி, நினக்கு வேணும்னா இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஏய் அப்புறம் எனக்கு மட்டும் என்னடி டெய்லி ராத்திரி நான் என்ன எவ்வளவு கூட்டு வந்து கிஸ் அடிச்சுட்டா இருக்கேன்? யாருக்கு தெரியும்? நீ ஒரு தண்டி, நீ செஞ்சாலும் செய்வ. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணுவ? நான் சும்மா விட மாட்டேன்டா. நிக்கடா, இப்பவே இது சேட்டங்கிட்ட சொல்றேன். சேட்டா ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.